பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முத்துவேல் பொட்டி படிக்க எல்லாமே எடுத்துட்டு வராங்க. உடனே சக்தி வந்து கேட்குறாங்க, என்னென்ன எங்கேயோ பொறுப்பிட்ட போல இருக்கு, போகும்போது எங்கே போறேன்னு கேட்கக்கூடாதுன்றது ஒரு வரமுறை தான். ஆனால் எனக்கு வேற வழி தெரியல, முன்ன மாதிரி ஒன்று இல்லையே, என்கிட்ட எந்த விஷயமும் சொல்றதில்ல, அதனால நான் இப்போ கேட்குறேன் எங்கென்ன போறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. முக்கியமான வேலை விஷயமா நான் சென்னை வரையும் போறேன்றாங்க. என்னென்ன சென்னை வரையுமா? சென்னையில யார தெரியும், எதுக்காக போறீங்க, என்ன ஏதுன்னு கேள்வி கேட்குறாங்க. உடனே காந்திமதி வந்து, ஏப்பா சக்தி, நீ கூட தான் ஒரு நாளைக்கு 1008 இடத்துக்கு போற, எங்க போற எங்க வரேன்னு சொல்லிட்டு உன் அண்ணன் நான் கேட்டு கிடக்குறானா, நீ ஏன் கேட்டுட்டு இருக்க, அவனுக்கு ஏதாவது முக்கியமான சொல்லி இருக்கும் அதுக்காக போவான்னு சொல்லிட்டு காந்திமதி சொல்றாங்க. ஆத்தா, நான் என் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன், அதுக்கு பதில் அவர் சொல்லட்டும், நீ எதுக்கு அத்தா பேசிட்டு இருக்க, அமைதி இரு அத்தான்னு சொன்னதும், சரியா, நீயும் சரி ஒன்னனும் சரி, எப்படியோ ஒண்ணு போக, எனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து காந்திமதி அமைதியாயிடுறாங்க. முத்துவேல் கிட்ட திரும்ப கேக்குறாங்க. சக்திவேல் வந்து, அண்ணன் என்ன வேலையா போற, எனக்கு தெரியாத அப்படி என்னென்ன வேலைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான வேலை சக்தி, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர், அவங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்றாங்களாம், அதுக்காக மில்லு விற்கிறது அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களாம், அதுக்காக போறேன்னு சொல்லிட்டு உப்பு சப்பு இல்லாத காரணத்தை சொல்லி முத்துவேல் வந்து நான் கிளம்புறேன், மில்லை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து போறாங்க. இது சக்திவேலுக்கு கொஞ்சம் கூட ஏத்துக்கிற மாதிரி தெரியல. என்ன விஷயத்துக்காக போறான்றத ஒரு காரணமே இல்லாம இவர் சொல்லிட்டு போறாரு. இவர் மட்டும்தான் போறாரா இல்ல கூடவும் அந்த கதிர் போறானான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சக்திவேல் என்ன பண்றாங்கன்னா முத்துவேலை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. கதிர் வந்து பாத்தீங்கன்னா தெரு முக்குல காரை நிறுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. முத்துவேல் போயிட்டு கார்ல ஏறி போறத சக்திவேல் பார்த்துட்டு, அப்ப 2 பேரும் சேர்ந்துதான் இவங்க போறாங்களா, இவங்க பின்னாடியே போயிட்டு எதுக்காக போறாங்க என்னத்துக்காக போறாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சக்திவேல என்ன பண்றாங்கன்னா கார் பின்னாடியும் ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ முத்துவேல் கிட்ட வந்து கதிர் கேக்குறாங்க, வீட்டுல இருக்கவங்கள எப்படி சமாளிச்சீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் ஏதோ ஒரு வகையில சொல்லி சமாளிச்சுட்டேன், சக்திவேலுக்கு தான் என் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இதை கேட்ட உடனே வந்து நம்ம முத்துவேல் வந்து சொல்ல, உடனே கதிர் வந்து ஒருவேளை அவருக்கு உண்மையிலே ஏதாவது தெரிஞ்சிடுச்சா, இல்ல இல்ல உண்மையெல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து அவன் ரியாக்ட் பண்ணல, அவன் வேற விதமா தான் நடந்துக்கிட்டான், அவனுக்கு உண்மையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் தெரியலாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு போக உடனே சக்திவேல் வந்து, இன்னைக்கு கையும் காலுமா பிடிக்கிறேன், மருமகனும் மாமனாரும் சேர்ந்து ஏதோ சதி திட்டம் போடுறாங்க, அது என்னன்றத எல்லாரும் முன்னாடி நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க நம்ம சக்திவேல் வந்து. அடுத்ததா ராஜியை காட்டுறாங்க. ராஜி வந்து கோச்சிங் வந்து போயிட்டு இப்ப கிளாஸஸ்ல எக்ஸாம் எழுதுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம ராஜி கிராஸ் ஆக கதிர் முத்துவேல் 2 பேரும் கார்ல போறத வந்து ராஜி பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. கதிர் என்கிட்ட சர்ப்ரைஸா வர்றதுக்காக தான் இப்படி வந்திருக்காரோ, அதனாலதான் அவன் போனை எடுக்கலையேன்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. உடனே கதிர்க்கு கால் பண்றாங்க. கதிர் போன் அட்டன் பண்ணி சொல்லு ராஜின்றாங்க. எங்க இருக்க கதிர்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்கிட்ட நீ சீட்டிங் பண்றியான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி விளையாட, ராஜி முக்கியமான வேலையா நான் வெளியே போயிட்டு இருக்கேன், என்ன விளையாடிட்டு இருக்க, சரி எங்க இருக்க கதிர்னு சொல்லி கேக்குறாங்க. நான் முக்கியமான வேலையா டிரைவரா வந்திருக்கேன், டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் பேசுற வெயின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. கதிரே, எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண தானே நீ வந்திருக்க, எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே சந்தோஷத்துல குஷியில இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகுது. ராஜிவுக்கு வந்து ஏமாற்றமா இருக்கு. ஏன்னா கதிரும் சரி முத்துவேலும் சரி 2 பேருமே வருதில்ல. ராஜியோட முகமே வாடி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு கோமதி மீனா 2 பேரும் வராங்க. ஏய் ராஜி, என்ன எக்ஸாம் நல்லபடியா எழுதிட்டு வந்ததுல இருந்து ஏன் எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க, என்னாச்சு என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாதன்னு சொல்லிட்டு ராஜி சொல்ல, ஏய் என்னடி விஷயம் சொல்லுடி, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அத்தை, உங்க புள்ள நடந்துக்கிற விதமே சரியில்லை, கொஞ்சம் கொஞ்சமா வேற விதமா அவர் நடந்துக்கிறாரு. இன்னைக்கு கூட அவரை நான் சென்னையில அப்பா கூட பார்த்தேன், ஃபோன் பண்ணி கேட்டா நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன்னு சொல்லி சமாளிக்கிறாரு, என்னவா இருக்கும் அத்தன்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு வந்து மீனா சொல்றாங்க, நீ எப்ப பாரு கதிரவையும் உன் அப்பாவையும் நினைச்சிட்டு இருப்ப, அதனாலதான் பாக்குற இடம் எல்லாமே அவங்கள மாதிரி தெரியும், கதிருக்கு முக்கியமான வேலை இருக்கிறதுனால தானே உன்னை கூட்டிட்டு போக வரல, அதுக்கு ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க விடுன்னு சொல்லிட்டு மீனாவும் கோமதியும் மாறி மாறி ஆறுதல் படுத்தினாலும் இல்லை, எனக்கு நல்லா தெரியும், நான் பார்த்தது கதிரை தான் பார்த்தேன், நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப வந்து சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இதை கேட்டதும் மீனவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லையே, ராஜி இந்த அளவுக்கு அடிச்சு சொல்றானா, ஒருவேளை கதிர் சென்னைக்கு வந்திருப்பானோன்னு சொல்லிட்டு மீனாவும் யோசிக்கிறாங்க, கோமதியும் யோசிக்கிறாங்க.
கதிரும் முத்துவேலும் எதுக்காக சென்னைக்கு வந்திருக்காங்கன்ற விஷயம் கோமதிக்கும் ராஜுக்கும் தெரிய வருமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.